என்னது ஹோல்சேல் ரேட்ல வந்து கேரம் போர்டு வந்து கம்மியான விலையில தராங்களா? அவுட் ரேட் 21, ஸ்மால் சைஸ் 300 ரூபாய். இது ஸ்டாண்டர்ட் சார். இது பேபி சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் 1000 ரூபாய்க்குள்ளே வரும் போர்டு. அதாவது இது வந்து கிராச் ஆகாத கோட்டிங். ப்ளை வந்து 4 mm, மரம் வந்து 2/1.5. ஓகேவா? பின்னாடி சப்போர்ட் உங்களுக்கு பீடிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். ஓ, என்னண்ணா மேலே ஏறி நின்ட்டீங்க? ஆமாம் சார், அந்த சொன்ன மாதிரியே பக்காவாக பண்ணியிருக்கோம் சார் நாங்கள். அப்படியா? உடையாது போர்டு? எதுவுமே ஆகாது சார், எதுவுமே ஆகாதான். என்னண்ணா ஜம்ப் பண்றீங்க? யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட வி லவ் டு ஆர் சேனல். இப்போ நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கோம்னா அஞ்சலி கேரம் போர்டு மேனுஃபேக்சர் கடைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா கேரம் போர்டு வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறாங்க. ஹோல்சேல் ரேட்லேயே வந்து கம்மியான விலையில் கேரம் போர்டு வந்து இந்த ஷாப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா வந்து மேடவாக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கும். பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து ரைட் சைடில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கடை பேர் என்னன்னா அஞ்சலி கேரம் போர்டு இண்டஸ்ட்ரியல். கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது? பெருமாள் கோயில் மேடவாக்கம், பெருமாள் கோயில் ஆர்ச்சி உள்ள 300 மீட்டர் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ நம்மகிட்ட கேரம் போர்டு மட்டும் தான் பண்ணுறீங்க? கேரம் போர்டு மட்டும் தான் பண்ணுறோம். நம்மகிட்ட கேரம் போர்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300 ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டுருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 35 வருஷமாக பண்ணுறோம். ஒரு கேரம் போர்டு தயாரிக்க எவ்வளோ டைம் எடுக்கும்? டைம் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 2 பேர் சேர்ந்தாக்கா ஒரு 100 போர்டு ரெடி பண்ணலாம். 100 போர்டு. ஃபஸ்ட்டு மரத்தை இழைக்கணும், ஃப்ரேம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறமா ஃப்ரேம் கோட்டிங் போடணும், கோட்டிங் போட்டு அதுக்கப்புறமா பலகை தேய்க்கணும், பலகை தேய்ச்சி முடிச்சோன்னா டிசைன் போடணும், டிசைன் போட்ட உடனே பின்னாடி பீடிங் வச்சு அட்டாச் பண்ணி ஒட்டணும், ஒட்டு ஒரு பாடு பலகை பாலிஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா போர்டு வந்து ஃப்ரேமில் பலகையை அட்டாச் பண்ணணும், அட்டாச் பண்ணி ரவுண்டு கட் பண்ணி பின்னாடி நெட் அடித்து அதுக்கப்புறமா போர்டு ஃபினிஷிங் பண்ணணும். ஓகே. கேரம் போர்டு சைஸில் எனக்கு எடுத்து காட்ட முடியுமா? எடுத்து. இது என்ன ஃப்ரேம்னா? இது வந்து அதான் 2500 ஃப்ரேம், 3500 ஃப்ரேம், ரெண்டுத்துக்கு எது வேணா பண்ணிக்கலாம். நல்ல மரம் காஞ்சி போடணும், நல்ல சீசனான மரம், கண்ட்ரி விட்டு காட்டு மரம். அது இல்லைனாக்கா நாங்கள் செய்யவே மாட்டோம். மரம் பொதுவாக காஞ்சிருந்தா மட்டும்தான் அது ரெடி பண்ணுமே, இல்லை ஈரமாச்சும் ரெடி பண்ணவே மாட்டோம், எப்பவுமே ரெடி பண்ண மாட்டீங்க. இந்த ஃப்ரேம்லாம் வந்து 1000 ரூபாய்க்குள்ளே சொன்னல. ஆமாம், அதில் அந்த குவாலிட்டியில் வரும் இந்த ஃப்ரேம்லாம். இது வந்து மீடியம் சைஸ். அவுட்ரு வந்து 27 இன்ச்சு வரும். ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாண்டர்ட்னா நம்ம வீட்டில் வீட்டில் வச்சு பசங்க ஒரு 20 வயசு பசங்க 5 வயசு பசங்க விளையாடுற மாதிரி இந்த ஃப்ரேம். ஓகே. ஆமாம், இது வந்து அவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா 32 வரும், 32 இன்ச்சு. இது சாதாரணமான போர்டு. அதான் 1000 ரூபாய்க்குள்ளே வர போர்டு இது எல்லாமே. ஓகே ஓகே. 3 சைஸ் 1000 ரூபாய்க்கு. ஆமாம், 3 சைஸ் 1000 ரூபாய்க்குள்ள. இப்போ என்னன்னா எப்படி நீங்கள் மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுவீங்க? மேனுஃபேக்சர் மரம் ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம். ஓகே. நல்லா காஞ்சி போட மரமா மரத்தையே காமிக்கிற மாதிரி வாங்க. நம்மகிட்ட காட்டு மரம் மட்டும் தான் ஒன்லி. சரிங்கண்ணா. நல்லா ஸ்ட்ராங்கான மரம், அதை வேற எந்த மரமும் நாங்கள் போட மாட்டோம். இந்த மரத்தை எடுத்து இழைச்சி மேல் மட்டம் தள்ளி பிளைனிங் மிஷின்லாம் இருக்கு, மேல் மட்டம் தள்ளி அதுக்கப்புறமா கேஜில் வந்து ஒரு கணம் ஒரு அகலம் விட்டு கிராஸ் கட் பண்ணி தட்டு போட்டு தான் ஃப்ரேமை அடிப்போம். அடித்து இதை அட்டி போட்டு வச்சிருக்கும் பார், 1 by 1 அடுக்கி வச்சிருக்கும் பார். ஓகே. இது ஃப்ரேம் அடிச்ச பிறகு? ஆமாம், ஃப்ரேம் அடிச்சு வரும். ஒரு ஃப்ரேம் அடிச்சு காட்டுறீங்களாண்ணா? அடிச்சு காமிக்கிறீங்க.
அடுத்தது வாங்கினா ம் பாலிஷு ஒர்க்கு. இது நான் இந்நேரம் சொன்னது வந்து ம் கார்பெண்டர் ஒர்க்கு. ம் இப்போ பாலிஷ் ஒர்க்கு சொல்ல போறேன். ஓகே பாருங்க, நீங்களே பாருங்க. இது பாருங்க, இந்த ஒரு பலகை வந்து ம் இது வந்து பேபி சைஸ் உள்ள பலகை. ம் இது வந்து கல்கத்தாவில் டேரக்டா எங்களுக்கு வந்துடும். இது வந்து அசாம் மாமட்டில் செய்யற பிளைவுடு. இந்த பிளைவுடு வாங்கிட்டு வந்து சாக் பவுடரு ப்ளஸ் வஜ்ரம் போட்டு 2 கோட் நல்லா பூசணும். பூசி 120 ஷீட்டில் ஃபர்ஸ்ட் கோட் தேய்க்கணும், 220 ஷீட்டில் 2வது கோட் தேய்க்கணும். தேய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னா கை வச்சு பாருங்க, நான் வந்துடும். அடேங்க செம்மையா வலுவலுன்னு இருக்கு. இது வந்த பிறகு இதை சுத்தமாக துணியில் தொடச்சிட்டு கோட் வந்து நல்லா அழகாக பூசிட்டு இதை எடுத்து வெயிலில் காய வைப்பார். காய வச்ச உடனே எடுத்து வந்து அவர் தேய்ப்பார். அவருடைய வேலை 2 கோட்டும் காய வச்சு தேய்ச்சி முடிச்சிட்டாருனாக்கா துணி வச்சு சுத்தமாக தொடச்சி வந்து எடுத்து தனியாக வச்சுடுவார். இப்போ தேய்க்கிறதுனால என்ன பெனிஃபிட் ஆக்சுவலாக? தேய்க்கிறதுலாம் அந்த சின்ன ஓட்டைங்களா இருக்குல்ல, ஆமா சின்ன ஓட்டைங்களா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஓட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் மறைஞ்சிடும். சாக் போட்டு போய் அதில் உட்காந்துரும். ம். அதுக்காக தான் அந்த வஜ்ரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏட்டா பிடிப்பு வந்துடும். பாலிஷ் போட்டாக்கா கீழே வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காகோசம், அதாவது பாலிஷ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகோசம் இது இப்போ பண்ணி தான் ஆகணும். இதை பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா டிசைன். வாங்க டிசைன் போடுறது காமிங்க வாங்க. எல்லா ஸ்க்ரீனும் எல்லா சைஸும் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கு. கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து செட் பண்ணி டிசைனை வந்து இந்த டேபிள் தான் போடுவோம். இந்த டேபிளில் போட்டு டிசைன் போட்டாச்சு. இதோ ரெட் அடிக்கிறாங்க பாரு, இது வந்து கை வேலை. இது கையில் தான் பண்ணி ஆகணும். ரெட் அடித்து முடித்த உடனே அடுத்தது பின்னாடி பீடிங் அட்டாச். வஜ்ரத்தை காய வச்சுட்டு அதில் எல்லாம் சூடான உடனே கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டணும். டாக் போட்டு கொஞ்சம் வச்சுக்கணும். என்கிட்ட பலகையில் வந்து ஒரு பலகைக்கு ஒரு ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஒட்டிக்கும் சில டைமில். என்கிட்ட வஜ்ர பசங்கள் இருக்குதுல்ல ஒட்டிங்க. அதெல்லாம் பண்ணோம்னாக்கா ஒரு பலகை ஒட்டிட்டு அதை திருப்பி போட்டு ஒட்டிட்டு இன்னொரு பலகை போடும்போது சாக் போட்டு மேலே தடவி விட்டணும். தடவி விட்டாக்கா டிசைன் எதுவுமே ஒன்றாகாது. ஓகேங்களா? இப்போ ஒட்டிட்டு உடனே வெயிட் போட்டாக்கா 24 மணி நேரம் பொறுத்து தான் இதை எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் எடுத்து திருப்பி லேசாக அந்த டிசைன் போட்ட கரை இருக்குல்ல, வாங்க லேசாக மேடு இருக்குல்ல சார், கை தொட்டு பாருங்க சார். நீங்கள் லேசாக மேடு இருக்குல்ல, ஆமா 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 இந்த மேடும் அதை நம்ம ஏற்கனவே பவுடர் போட்டல ஆமா அதையும் தேய்ச்சி லேசாக தேய்ச்சி ஸ்பீடு சுத்தமாக தொடச்சிட்டு 3 கோட் பாலிஷ். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டு போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டு போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனல் கோட். 3 கோட்டு போட்டு முடிஞ்ச உடனே தான் அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரேமையும் பலகையும் வந்து ஒன்றா வச்சு அட்டாச் பண்ண முடியும். அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா ரவுண்ட் பாயிண்ட் அறுத்து அதுக்கப்புறமா வந்து விளையாடிக்கணும். நீங்க எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே போடுவீங்க. எல்லா போர்டுமே நீங்க விளையாண்டு பார்ப்பீங்க. கரெக்டா வருதானே? ஆமா. வரல இப்போ சரியா வரல என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு போர்டு சரியா வரலனாக்கா அந்த போர்டு விற்பனைக்கு இல்ல. ஆமா, அந்த மரத்தையே தூக்கி போறாங்க கடைசில. ஓகே, ஆமா, சூப்பர். இப்போ வந்து நான் மொத்த ஆர்டர் வாங்குறேன்னா, இப்போ மொத்த ஆர்டர் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னா எனக்கு எவ்வளவு நாள்ல பண்ணி கொடுப்பீங்க? மேக்ஸிமம் ஒரு 10 நாள்ல பண்ணி கொடுப்பேன் சார். 10 எவ்வளவு போர்டுனாலும் பண்ணி கொடுத்துறீங்க? மேக்ஸிமம் ஒரு 100 போர்டுனா ஒரு 10 நாள். ஒரு 200 போர்டு 300 போர்டுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டைம் சார். ஓகேண்ணா. ஆமா அண்ணா, எனக்கு போர்டோட ரேட் எல்லாம் சொல்றீங்களா சார்? நம்மகிட்ட 300 ரூபாயிலேருந்து 6000 வரைக்கும் சார் போர்டு. நான் எல்லா போர்டையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் சார். வாங்க சார். இந்த போர்டு தான் சார் 300 ரூபாய் சார். இதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இது வந்து பேபி சைஸ் 1.75, அதாவது 21 இன்ச்சு அவுட்ரு. இது ஸ்டாண்டர்ட் சார். இது வந்து இது மொத்தமே வந்து அந்த பேபி சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் 1000 ரூபாய்க்குள்ள வரும் போர்டு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே குவாலிட்டியான போர்டு வந்து 2500 ரூபாய் இருக்கு, 1500 ரூபாய் இருக்கு, 3500 ரூபாய் இருக்கு. லாஸ்ட் கிளப் போர்டு வந்து 6000 ரூபாய். நான் எல்லா போர்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது வந்து 1500 ரூபாய் பீஸ் போர்டு. ஸ்க்ராட்ச் ஆகாத கோட்டிங். சாதாரணமான பாலிஷ் இல்லை. அதாவது இது வந்து கிராச் ஆகாத கோட்டிங். பிளை வந்து 4 mm, மரம் வந்து 2/1.5. ஓகேவா? பின்னாடி சப்போர்ட் உங்களுக்கு பீடிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். நெட்டு நூல் நெட்டு, சாதாரணமாக நெட்டு கிடையாது. இது வந்து நம்மகிட்ட ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய் ஆகும். இதுக்கு அடுத்த குவாலிட்டி 2500 ரூபாய்க்கு அதையும் காமி. இது வந்து 2500 ரூபாய் சார். இந்த போர்டுக்கு என்னென்ன டிஃபரெண்ட் வந்து மரம் 3/1.5, பிளை வந்து 6 mm. ஓகேங்களா?
இப்போ மரம் அந்த டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்? பெனிஃபிட் அதாவது இப்போ காமிக்கிறேன் பாருங்க. அதாவது பெனிஃபிட் என்னன்னாக்கா, இது மரம் வந்து அகலமாக போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் பண்ணும்போது ஸ்டைகர் வந்து மூவிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் இதில் நம்ம வந்து வெயிட்டுக்கு அதாவது ஸ்ட்ரென்த்துக்காக கோசம் 6 mm ப்ளை போட்டிருக்கோம். ஓகேங்களா? 6 mm ப்ளை போட்டிருக்கோம். அதே கிராச் கார்டு தான் இது, கிராச் ஆகாது. கை வச்சுன்னா வாழலான்னு இருக்கும். இதில் என்ன கோட்டிங் கொடுத்துருக்கீங்க உள்ள? இதான் கோட்டிங் வந்து கிராச் ஆகாத கோட்டிங், கிராச் கார்டு அது பேர். கிராச் கார்டு. ஆமாம். மற்றதுல இந்த கோட்டிங் தர மாட்டேங்க? மற்றதெல்லாம் தரமாட்டோம். ஓகே. 1000 ரூபாய்க்குள்ள போர்டில் தரமாட்டோம். 1500, 2500, 3500, 6000 ரூபாய் இதுக்கு மட்டும்தான் இந்த கோட்டிங். ஓகே. ஆமாம். ஒரு ஆள் வந்து நிற்கலாம் அப்படியே மேலே ஏறி. நான் நின்று காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 3500 ரூபா சார். இது 2500 ரூபாய்க்கு 3500 ரூபாய்க்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா, மரம் 3/1 ஃபுல் சைஸ், கொஞ்சம் கூட குறையாது. ஓகேங்களா? ப்ளை வந்து 8 mm ப்ளை, 8 mm. பின்னாடி பீடிங் சப்போர்ட் வந்து அதுக்கு வந்து 4 நம்பர் கொடுத்துருக்கோம் 2500 ரூபாய்க்கு. இதுக்கு 5 ஒரு பீஸு, ஒரு லைனுக்கு 5 பீஸ். பின்னாடி யூஸ் பண்றது என்ன வுட்டு? டீக்கு. டீ வுட்டு. டீக்கு. இந்த போர்டு வந்து சும்மா அருமையா இருக்கும் மூவி. அடேங்கப்பா. அதாவது அதிகமா எங்களுக்கு போறது வந்து இந்த போர்டு தான். ஆமா. பார்த்த உடனே எதுவுமே பேச மாட்டாங்க, வாங்கிட்டு போயின்னு வந்துருவாங்க. ஏன்டா அவங்க யாரெல்லாம் அதிகமா வாங்குவாங்க இந்த போர்டு? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஐடி கம்பெனி, ராணுவ முகாமுக்கு 12 போர்டு கொடுத்துருக்கேன். கிளப் போர்டு பயங்கரம். ஆமா. இது துபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன் போர்டு. இப்போ இந்தியாவுக்குள்ள எங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க? அனுப்பியிருக்கேன் சார். இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா, கன்னியாகுமரி, தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா துபாய்க்கே நாங்கள் போர்டு கொடுத்துருக்கோம், சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆமாம். இந்த போர்டு 3500 ரூபா. ஆமாம், இந்த போர்டு 3500 ரூபா. இப்போ நான் பாருங்க, இந்த போர்டு வந்து நான் மேலே ஏறி நிற்கிறேன் பாருங்க, ஒன்றும் ஆகாது. அவங்க நின்னே காமிக்கிறேன் சார், நீங்கள் அழகாக பார்த்து ஜம்முன்னு வாங்கி போங்க. ஓ, என்னண்ணா மேலே ஏறி நின்ட்டீங்க? சொன்ன மாதிரியே பக்காவா பண்ணிருக்கோம் சார் நாங்க. அப்படியா? உடையாது போர்டு? எதுவுமே ஆகாது சார். எதுவுமே ஆகாதான்? என்னண்ணா ஜம்ப் பண்றீங்க? ஒண்ணுமே ஆகாது. அடேங்கப்பா, பயங்கரமான ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்கீங்களே. இது 3500 ரூபா கரெக்டா? 3500 ரூபா சார் இது. ஓகேண்ணா. 6000 போர்டு 2 பேர் ஏறி நிக்கலாம் சார். 6000 ரூபா போர்டு 2 பேர் நிக்கலாம். 2 பேர் நிக்கலாம். ஓகே ஓகே. அது என்ன போர்டுனா? கிளப் போர்டா? கிளப் போர்டு சார் அது. ஆமா. அது இருக்காண்ணா நம்மகிட்ட? இல்ல சார், இப்போ இது ரெடியா இல்ல. ஓகே. இன்னும் 1 வாரம் ஆகும் சார் ரெடி ஆகிறதுக்கு. ஓகே. நேத்து தான் பீஸ் போயிடுச்சு. நான் ஏதாவது ஒரு கேரம் போர்டு தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் பார்த்தா, இவங்க சொல்ற ரேட்டை பார்த்தா நான் எல்லா கேரம் போர்டு தான் வாங்கிட்டு போவேன். ஏன்னா வந்து அவ்வளோ கம்மியாக சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி வாங்க, நம்ம எந்த கேரம் போர்டு வாங்க போறோம் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். கொடுங்க, கையில கொடுங்க. அப்பா செம்ம வெயிட்டு. ஆக்சுவலி நாங்கள் வாங்கின கேரம் போர்டு இதுதான் நான் வாங்கியிருப்போம். கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங், ஓவரால் ஃபினிஷிங் இந்த கேரம் போர்டு தான். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 2 or 3 days எடுத்திருக்கேன். இந்த மொத்தம் ஓவரால் வீடியோ வந்து 3 நாள் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு. ஃபைனல் ஃபினிஷிங் இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு வலையெல்லாம் போட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் வாங்கிட்டேன் ஃபைனலாக இந்த ப்ரைஸ்க்கு. நீங்களும் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட லொக்கேஷன், கடை டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ டேட்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.